வயிற்று வலி அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒன்று. வயிற்றில் புண்ணு இருந்து வலியோ, கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்லது அழற்சியோ, இப்படி எதனால நம்ம பூச்சி, நாக்குப்பூச்சி, இந்த மாதிரி பூச்சிகளாலையும் எதனால வயிற்று வலி அப்படிங்கிறது இருந்தாலும் துடிக்கும் உடம்பு, ரொம்ப பாடப்படுவோம். நம்ம குழந்தையிலேருந்து பெரியவாலேருந்து எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு கொடுமையான நோய் தான் வயிற்று வலி. அது எப்படிப்பட்ட வயிற்று வலியாக இருந்தாலும் அது நல்லா முழுமையாக குணமாகி திரும்ப வரவே வராது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த பதிகம். ஓம் நம சிவாய, திருச்சிற்றம்பலம். இது என்ன பதிகம் அப்படின்னு கேட்டாக்க, மருள் நீக்கியான்னு பேர் திருநாவுக்கரசருக்கு. அந்த திருநாவுக்கரசருக்கு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அவர் இருந்தால் அப்போ தாங்க முடியாமல் அழும்போது விபூதியை குழைச்சி வயிற்றில் போட்டு அவள் அக்கா இந்த வீரட்டானீஸ்வரர் பதிகம். இது வயிற்று வலியை கம்ப்ளீட்டாக நீக்கக்கூடியது. இதை நம்ம பக்தியோடு சொல்லிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட வயிற்று வலியும் கம்ப்ளீட்டாக நமக்கு நீங்கிடும். அதனுடைய முதல் பாட்டை நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கொஞ்சம் கஷ்டமானது தான் இந்த பதிகம், இருந்தாலும் வார்த்தை வார்த்தையாக சொல்லித்தரேன். எல்லாரும் நல்லா வாயிலாக நல்லா நிம்மதியாக இருந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த பதிகத்துக்கு போகலாமா? ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாக பாட்டாக சொல்லித்தரேன். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கூற்றாயினவாறு. இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வயிற்று வலி இருந்ததுன்னா அது நல்லா குறையும். கண்கூட நம்ம இதை உணரலாம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன. அப்புறம் எழுதிக்கலாம், மெதுவாக தான் சொல்கிறேன். கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாயடிக்கே ரெண்டு தலரா பெரியரா. ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் என்ன கண்ணா? ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன எப்பொழுதும் தோற்றாதென வயிற்றின் அகம்படியே உடரோடு
குடரோடு துடக்கி முடக்கி இட, உடக்கி முடக்கி இட. ஆற்றேன் அடியேன் அதிகை கேட்டில, அதிகை கேட்டில. வீரட்டான துறை, வீரட்டான துறை அம்மானே, அம்மானே. திருநாவுக்கரசரின் வீரட்டான துறை அம்மானே என்று வரும் பதிகம் அப்படின்னு போட்டால் செல்லில் கூட உங்களுக்கு இது கிடைக்கும். ஆனால் இது சொல்கிறத கொஞ்சம் சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். நன்றி.